இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அன்பு கரங்கள் என்கிற திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலிருந்து துவக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த அன்பு கரங்கள் என்கிற திட்டம் 2 பெற்றோர்களை இழந்த குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மாதம் 2000 என்கிற வகையிலும், அதே நேரத்தில் ஒரு பெற்றோரை இழந்து ஒரு பெற்றோர் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் கல்வி செலவுக்காக மாதம் 2000 என்கிற விதத்திலும், அதே போல ஒரு பெற்றோர் இழந்து இன்னொரு பெற்றோரால் கைவிடப்பட்டிருந்தால் அவர்களும் அவர் ஆதரவற்றவர்களாக மாறுகிறார்கள். எனவே அந்த வகையிலும் இன்றைக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு பெற்றோரை இழந்த பிறகு இன்னொரு பெற்றோர் தண்டனையின் காரணமாக ஏதாவது சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை பெற்று சிறையில் இருந்தால் அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தை சார்ந்த குழந்தைகளுக்கும் அது வழங்கப்படுகிறது. எனவே இப்படி பல்வேறு வகையில் இருந்தால் 5 தலைப்புகளில் இந்த மாதம் 2000 என்கிற திட்டம் அன்பு கரங்கள் என்கிற தலைப்பில் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் அது கண்டறியப்பட்டு மாவட்ட அளவில் இந்த திட்டங்கள் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சென்னையில் என்னுடைய அறிவுலக மேதை பேரறிஞர் அண்ணா அவர்களால் ஏழையின் சிரிப்பினை இறைவனை காண்போம் என்ற தத்துவத்தை தந்த பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளான இன்று செப்டம்பர் 15ஆம் தேதி சென்னை கலைவாணர் என்ற திட்டத்தை துவக்கி வைத்தார்கள். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இது இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவு இங்கே நம்முடைய பெருமாநல்லூரில் இந்த நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக நிறைவேறியிருக்கிறது. இதில் நம்முடைய மாவட்டம் முழுவதும் சேர்ந்து 246 குழந்தைகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதாவது 2 குழந்தைகளை இறந்தவர்கள் என்கிற வகையில் சுமார் 144 பேரும், பெற்றோர் ஒருவர் இறந்து விட்டார் மற்றொரு பிரிந்து குழந்தை கைவிடப்பட்டிருக்கிற வகையில் 85 பேரும், பெற்றோர் ஒருவர் இறந்து விட்டார் மற்றொரு பெற்றோர் வேறொரு திருமணம் செய்துவிட்டு இவரை கைவிட்டு விட்டதான அடிப்படையில் ஒரு 4 குழந்தைகள், அதே போல பெற்றோர் ஒருவர் இறந்து விட்டார் மற்றொரு பெற்றோர் சிறையில் உள்ளார் என்கிற தலைப்பில் உள்ள வகையில் அந்த வகையில் இருக்கக்கூடிய 6 குழந்தைகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஆபத்தான நோய்கள், கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கார். ஒரு பெற்றோர் இறந்து விட்டார், இன்னொரு பெற்றோர் ஆபத்தான ஒரு கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வகையில் ஆபத்தான சூழலில் இருக்கக்கூடிய குடும்பம் என்கிற வகையில் 7 குடும்பங்கள் கண்டறியப்பட்டு அதில் இருக்கக்கூடிய 7 குழந்தைகள் இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக மொத்தம் 246 குழந்தைகள் நம்முடைய மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இவர்களுக்கு மாதம் 2000 வீதம் அனுப்பி வைக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த சிறப்பான திட்டத்தை, இந்த மகத்தான திட்டத்தை இன்றைக்கு இந்த ஏழை குழந்தைகளுடைய கல்வி செலவுக்காக, அவருடைய வாழ்வாதாரத்திற்காக, அவருடைய பெற்றோர்களை இழந்து வாழக்கூடிய அவர்களுக்கு இன்றைக்கு அது உதவியாக இருக்கும் என்கிற அடிப்படையில், ஒரு ஆதரவாக இருக்கும் என்கிற அடிப்படையில் இந்த நிதியுதவி வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் சிறப்பாக இந்த திட்டம் இங்கே திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வர இயலாத குழந்தைகளாக இன்றைக்கு உடுமலைப்பேட்டை மற்றும் மடத்துக்குளம் தாலுகாவை சேர்ந்த உடுமலைப்பேட்டை தாலுகாவை சார்ந்தவர்களுக்கு உடுமலைப்பேட்டையில் அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கேயும் அங்கே நம்முடைய கோட்டாட்சியர் தலைமையில் அந்த நிகழ்ச்சி அங்கே இணைக்கப்பட்டு அது சிறப்பாக அங்கேயும் நடைபெற்றது. எனவே அந்த வகையில் ஒரு சிறப்பான திட்டம், ஒரு மகத்தான திட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு திட்டமாக இது அமைந்திருக்கிறது. இந்த திட்டத்தை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நேரத்தில் திருப்பூர் மாவட்ட மக்களின் சார்பாக